சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதி மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எனக்கு நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. ஆனால் நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட போகிறேன், ஆனால் பாஸ் பண்ணி எல்லாம் வேலைக்கு போக முடியல. இதில் என்ன ஒரு காரணம்னா, என்னோடய கம்யூனிட்டி வைஸ் ஒன்று, இன்னும் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. 4% தான் கொடுத்துருக்காங்க. அதில் பல வாராக பிரிக்கிறாங்க. அதனால தான் என்னால் வேலை வாய்ப்புக்குள்ளே சரி வர போக முடியல. எனக்கு கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தைகளும் இருக்குது. ஆனால் எனக்கு கவர்மெண்ட்டில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லை வேறு விதமாகவோ, இல்லை சீனியாரிட்டி பிறகு மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் சீனியாரிட்டியில் வேலை போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அந்த மாற்றுத்திறனாளி அறிவிப்பு எப்படி வருங்கன்னா, மொத்தமாக மாற்றுத்திறனாளி அவரோட அம்சம் தான் சொல்கிறீங்க. இந்த மாற்றுத்திறனாளிக்கு இத்தனை பேர் வேலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொதுவான ஒரு அறிக்கை தான் விடுறீங்களா, இண்டிவிஜுவலாக உள்ள சட்டமன்ற 2026 தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியாக ஒரு நல்ல திட்டத்தை அமல்படுத்தினா நல்லாயிருக்கும். வீட்டு மனையும் கிடையாது, லோனும் கிடையாது, எங்களுக்கு எதுவும் பண்ணல. ஆகையினால வருகின்ற ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை நிதி உதவியை அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய பேர் நிறைய ஸ்கீம் அலெக்ட் பண்ணி நிறையா மாற்றுத்திறனாளிகளுக்காக லோனு இதுமாரிலாம் நிறையா தராங்க. ஆனால் அவங்க கொடுக்குற லோனை எடுத்துக்கிட்டு போய் நம்ம அதிகாரிகளை பேங்க்லேயே போய் பார்த்தா அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அரசாங்கம் செய்ய தயாராக இருந்தாலும் அதிகாரிகளால் எங்களுக்கு அந்த பலன் கிடைக்காம போகுது. சரிவர எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நாங்கள் முன்னேற்றத்துக்கு அது ஒரு பொருளாதாரம் அது ஒரு தடையாக இருக்குது. இப்போ பேங்க்கில் ஏன் தர்றதில்லைன்னா, நீங்கள் வாங்கிட்டு போயிடுறீங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் எங்கள்கிட்ட அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு சரி வர கிடைக்க மாட்டுது, அவங்க தரமாட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டாக அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, எடுக்கிறவங்க சில பேருக்கு வந்துடுது. சில பேர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, கட்ட மாட்டீங்க அப்படின்ற மாரி ஒரு இதாக எங்கள் மேலேயே பழி சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இதுமாரிலாம் இல்லாமல் அரசாங்கம் கொடுக்குற சலுகை எந்த அரசு வந்தாலும் எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த கிடைக்க லோனும் எந்த ஒரு திட்டமும் கிடைக்கிறதுக்கு எளிமைப்படுத்தி தந்தால் நல்லாயிருக்கும். பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் 5000 ரூபா 6000 ரூபா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் அந்த தொகையை கொடுக்கக்கூடாது? மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் நம்ம ஆந்திரா கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இங்கேயும் வேறு திட்டத்தை ஏதாவது நிறுத்திட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரமே நீங்கள் கொடுக்குற உதவித்தொகையை வச்சு தான் வாழ்வாதாரமே ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். வேறு வருமானம் எதுவும் கிடையாது. நீங்கள் வேறு எந்த திட்டத்தையாச்சும் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும்னு என் மனதான வேண்டுகோள். மக்கள் குரல் பகுதியில் புவனகிரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.